வணக்கம். மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது நாடகமன்ற நாடகங்களில் நடிக்க துவங்கி தொடர்ந்து மக்கள் திலகத்தின் திரைப்படங்களில் ஸ்டண்ட் காட்சிகளில் மட்டுமின்றி மக்கள் திலகத்தின் இரட்டை வேட காட்சிகள் அமைந்த திரைப்படங்களில் மக்கள் திலகத்தின் மற்றொரு வேடத்திற்கு மாற்று நடிகராக நடித்த மாபெரும் பாக்கியத்தை பெற்றுள்ளதோடு அரசியல் பொதுவாழ்வில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மெய்காப்பாளராகவும் செவனே பணியாற்றி வந்துள்ள மறைந்த பெரியவர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களது 95வது பிறந்த நாளையொட்டி அவர் பற்றிய தனது நினைவுகளை மதிப்பிற்குரிய கலையரசி லதா அவர்கள் இங்கு நினைவுகூர்கிறார். திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் 95வது பிறந்த நாள். அவர் புரட்சி தலைவருடனே பயணிச்சிருக்கிறாரு. அவரை பற்றிய சில நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது புரட்சி தலைவர் கூடயே இருப்பாரு. உலகம் சுற்றும் வாலிபன் நான் நடிக்க ஆரம்பிச்சதுல புரட்சி தலைவரோட கடைசி படமான அவர் இயக்கி நடித்த மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் வரை அவர் கூடவே பயணிச்சிருக்கிறாரு. அவரோட பாதுகாவலரா வருவாரு. நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ். அப்போல்லாம் இவ்வளெல்லாம் அது அந்த இதெல்லாம் இல்லை. இப்ப இருக்க என்னென்ன டெக்னாலஜி அது இது என்ன வேணா இப்ப காட்டலாம். அப்ப அதெல்லாம் இல்லை. உண்மையிலே இவங்க கஷ்டப்பட்டு செஞ்சாகணும். தலைவருக்காக நிறைய கஷ்டப்பட்டு நிறைய சீன்ஸ், அதாவது தலைவர் பண்ண கூட வேண்டாம் வேண்டாம் நான் பண்றேன் உங்களுக்காக சொல்லி பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் அது பயணிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், அதனால பேசுறேன். அதாவது நிறைய ஸ்டண்ட் பீப்புள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஒரு தன் உயிரை பணையம் வைத்து செய்யறவங்க வெகு சிலர் தான். அதுல இவரும் ஒருத்தர். ஒரு உதாரணத்துக்கு நினைத்ததை முடிப்பவன் படம், அதுல ரஞ்சித் சுந்தரம் ரெட்ட வேடங்களை புரட்சி தலைவர் நடிச்சிருப்பாரு. அப்ப அவருக்கு டூப் போட திரு KP ராமகிருஷ்ணன் வாங்கலாம். ஒரு ஃபைட் சீன்ல நானும் இருந்திருக்கிறேன். நினைத்ததை முடிப்போன்னு அந்த மேல இருந்து ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நான் ஒரு சோடு, அதாவது ஒரு கத்தியை தூக்கி கீழே எறியணும். அது எப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு அது. அப்போ நல்ல வேலை. அப்போ தலைவர் அவரை ரொம்ப பாராட்டினாரு. எனக்காக இவ்வளோலாம் இது எடுத்து பண்றியப்பா, உன்னை நான் பாராட்டினேன்னாரு. இல்லைன்னா அது என் கடமை அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் மறக்க முடியாதது ஒண்ணு. அதே மாதிரி டூவல் ரோல்ல இன்னொரு படம் சிரித்து வாழ வேண்டும். அது ஹிந்தில இருந்து தெலுங்குல இருக்காங்க. தெலுங்குல NTR பண்ணாரு, நான் தான் அதுல ஹீரோயினா பண்ணேன். தமிழ்ல புரட்சித் MGR பண்ணாரு, அதுல நான் தான் ஹீரோயினா பண்ணேன். இது 2 கேரக்டர் பண்ணாரு சிரித்து வாழ வேண்டும்ல. ஜெமினில ஒரு 3 நாள் ஷூட்டிங் நடந்தது. அப்துல் ரஹ்மான் ஒன்னும், இன்னொன்னு ஹீரோ கேரக்டர். ரெண்டுலயும் ஃபைட்டிங் அது இது எல்லாம் இருக்கும். அதுல எல்லாம் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் முன்ன இருந்து நான் பண்றேன்னு எவ்வளவு பண்ணாரு. ஒரு ஃபைட்ல அவ்வளவு கீழே விழுந்து இதெல்லாம் பண்ணாரு. போலீஸ்ல கூப்பிட்டு அவருக்கு பரிசு கொடுத்து அவரை வாழ்த்தினாரு. அதெல்லாம் மறக்க முடியாது. இப்ப இருக்கிறதெல்லாம் இப்ப டெக்னாலஜினால இதெல்லாம் தேவையில்லை. அந்த காலத்துல நம்ம உயிரை பணையம் வச்சுதான் பண்ண வேண்டியிருக்கு சில காட்சிகள். அப்படி பண்ணவர் தான் திரு ராமகிருஷ்ணன் அவர்.
விஷயமும் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அதாவது புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல 3வது பெண் உறுப்பினர் நான். ₹1 கொடுத்து புரட்சி தலைவர் என்ன கட்சியில சேர்த்தாரு. அப்போ திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் கூடயே பண்ணிச்சாரு. நாங்க நாட்டிய நாடகம் நடத்தி தமிழ்நாட்டுல 10 முக்கிய இடங்கள்ல கட்சிக்காக 30 லட்சம் ரூபாய் புரட்சி தலைவர் கொடுத்திருக்கேன். அப்ப பாதுகாவலரா திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் கூடயே பயணிச்சிருக்காரு. அதுவும் என்னால மறக்க முடியாத ஒண்ணு. அதே போல் அவருடைய 95 வயது வரைக்கும் ரொம்ப எளிமையா வாழ்ந்தாரு. அவரு ஏதோ புரட்சி தலைவர் கிட்ட என்ன வேணா கொடுத்திருப்பாரு. ஆனா எதையும் எதிர்பார்க்க புரட்சி தலைவரோட பயணிச்சிருக்காரு. இந்த அவருடைய 95வது பிறந்தநாள அவருக்கு என் வணக்கங்கள். 1955ஆம் ஆண்டு முதல் தொடங்கி 1987ஆம் ஆண்டு வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பொது வாழ்வில் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றுள்ள மெய் காப்பாளர்களுடன் இணைந்து புரட்சி தலைவருக்கான பாதுகாப்பு பணியினை செம்மையாக வீர தீரத்துடன் செயல்படுத்திய போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சில. பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம்.
கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர்வானம் போல எல்கும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. பலன் மிகுந்த எந்திரங்கள் படைத்து விட்ட கைகளே, பாதை போட்டு உலகை ஒன்றாய் இணைத்து வைத்த கைகளே, பாரில் உள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. உலகம் எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம், ஒன்று எங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்று பாடுவோம், சமயம் வந்தால் கருவியே